தமிழ் சினிமாவே தத்தளித்த ஒரு நேரம். தயாரிப்பாளர்கள்லாம் படத்தை தயாரிக்கிறதுக்கே பயந்தாங்க. டாக்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க. இதனால தயாரிப்பாளர்கள்லாம் பல நிறுவனங்கள்லாம் மூடிட்டாங்க. படம் எடுக்க பயந்தாங்க. ஏன் ஏவிஎம் நிறுவனம் அவங்க கூட படத்தை எடுக்க முடியாம தத்தளிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் 1977 டிசம்பர் 26, அதாவது இன்று. இந்த நாள் புரட்சி தலைவரின் பொன்னான பொற்கால ஆட்சியில் வந்த நாள். காம்பவுண்ட் டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமை நடைமுறைக்கு கொண்டு வந்தாருங்க. எல்லாருமே பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் வழிவகுத்தாருங்க. ஸ்கீம் கொண்டு வந்த பிறகு படம் தயாரிக்கப்பட்டது, நிறைய படங்கள் வெளியே வந்தது. பிளஸ் அது மட்டும் இல்லைங்க, 1978 ஆயுத பூஜை அன்னைக்கு, விஜயதசமி அன்னைக்கு 80 படங்களுக்கு மேல ஒரே நாள்ல பூஜை போட்டிருக்காங்க. இது ஏதாவது யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் சொல்வது உண்மை. உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? இதை பார்த்துட்டு வாங்க. கங்கை நதி பொங்கி வரும் நாட்டிலே பலர் கண் கலங்கி வாடுகின்றார் வீட்டிலே. கங்கை நதி பொங்கி வரும் நாட்டிலே பலர் கண் கலங்கி வாடுகின்றார் வீட்டிலே. சில பேர்கள் கோடி செல்வம் கொண்டனர், பலர் திருவோரம் கோடியிலே நின்றனர். சில பேர்கள் கோடி செல்வம் கொண்டனர், பலர் திருவோரம் கோடியிலே நின்றனர். உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன், அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன். உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன். ஓர் உயிர்தான் யாவருக்கும். அதே போல சில நடிகர்கள் இருக்காங்க. அதாவது நான் யார சொல்றேன்னு தெரியும், மாற்றான் நடிகர்கள். அந்த நடிகர்கள்லாம் அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள்லாம் என் தலைவன் படம் 150 நாள் ஓடியது, 200 நாள் ஓடியது அப்படின்னு தம்பட்ட அடிச்சுக்கிறாங்க இல்லையா? ஆனா அந்த ஒரு நடிகர் நான் சொல்றேன் இல்லையா, அந்த நடிகரே அந்த காம்பவுண்ட் வரிய பத்தி பேப்பர்ல நியூஸ் கொடுத்திருக்காருங்க. அந்த காம்பவுண்ட் அந்த ஸ்கீமை கொண்டு வந்த பிறகுதான் அந்த நடிகருடைய படமே 200 நாள் ஓடி இருக்குங்க. புரட்சி தலைவர் அந்த தமிழ் சினிமாவை திருப்பி புரட்டி போட்டு மறுபடியும் மலர வச்சாருங்க. அதுதாங்க புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அப்படின்றது.